எப்படி நடந்தது இந்த மிராக்கள்? யார் ஃபோன் போட்டா இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிடுச்சு. நம்ம நேரத்தில் நம்ம ஃபோன் அடிச்சிருக்கணுமே, ஏன் இன்னும் ஃபோன் அடிக்கல? அடிச்சாரா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. நேத்து நான் சொன்னதை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களான்னு? நீங்க சொன்ன பத்திலாம் எதுவும் யோசிக்கல. எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. என்ன சந்தேகம்? இல்ல, நீங்க கேட்கற அளவுக்கு, நீங்க கேட்ட பொருள்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல, காசு இல்ல. சாப்பிட்டு ஒரு வாரம் இருக்கா? அப்புறம் எப்படி நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க? என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுலாம் உங்களை லவ் பண்ணேங்க. உங்க மனசை பத்து மட்டும்தாங்க லவ் பண்ணேன். சுத்தமான உருட்டு. கடைசி வரைக்கும் நீங்க இதே மாதிரி அன்பா அரவணைப்போட இருந்தீங்கன்னா அதுவே போதுங்க, வேற எதுவும் வேணாங்க. அந்த பொண்ணோட இதயம் வாடி வதங்கறதுக்குள்ள வாங்கி சொல்லிக்கங்க. இது வேற அதுக்கு வந்துட்டே இருக்கு. சரி, அந்த போன நேரத்துல வடியா. ஹலோ, சொல்லுடி. என்ன குட்டி? ஆமா குட்டி. நேத்து நான் கேட்ட பொருளை வாங்கி தர முடியல. உனக்கு என்ன குட்டி பிந்தி கிடக்க? What nonsense you are talking about me? பேபி கொச்சிக்காது பேபி, நீ கேட்ட பொருளுக்கான அமௌண்ட் என்கிட்ட இல்ல பேபி. அதனாலதான் பேபி நீ நேற்று கேட்ட பொருளை என்னால வாங்கி கொடுக்க முடியல. கோச்சிக்காத பேபி. என்ன பேபி, என்ன கேட்ட வாங்குது? ஒரு 2000 ரூபா போட்டு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுறான்னு சொன்னதுக்கு வாங்கி கொடுக்க முடியுத? நீ எப்படி என்னைய காலம் கூட கண்காலம் வச்சு பாத்துக்குவ? அதனால பிரேக்கப். எது பிரேக்கப்பா? ஹலோ பேபி பேபி பேபி, அன்னைக்கு என்னன்னா காசெல்லாம் பெருசு இல்ல, மனசுதான் பெருசுன்னா, இன்னைக்கு என்னன்னா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி தரலன்றதுக்காக பிரேக்கப்ன்ட்டா. முருகா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் உன்னே தொடச்சிட்டு இருக்க வேண்டியதான்.